ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 6 மே 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள். திதி சதுர்த்தி காலை 7:51 மணி வரை, பிறகு பஞ்சமி. நட்சத்திரம் மூலம் மாலை 3:53 மணி வரை, பிறகு பூராடம். யோகம் சித்தம் இரவு 1:11 மணி வரை, அதன்பின் சாத்தியம். கரணம் பாலவம் காலை 7:51 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 9:04 மணி வரை, பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளா அமையப் போகுதுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். புதன்கிழமை அப்படிங்கறதால உங்களுடைய பேச்சு திறமையால பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப லாவகமா முடிச்சிடுவீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு நல்ல வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைச்சு லாபம் அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுடைய ஐடியாக்களை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாவே இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பேசி மகிழ்வீங்க. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. யாருக்காவது உதவி செய்ய போய் அது உபத்திரவமா முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே எச்சரிக்கையாயிருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். சக ஊழியர்களோட வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு அல்லது அஜீரண கோளாறு வரலாம். சாப்பாட்டுல கவனம் தேவை. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளா அமையப் போகுதுங்க. ராசிநாதன் புதனோட நாள் அப்படிங்கறதால உங்களுடைய அறிவுத்திறன் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும்.
பணவரவு தாராளமா இருக்கறதால நிலம் அல்லது வீடு வாங்குறது பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சி பொங்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்க வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கலாம். ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிற நாளுங்க. எதையும் சாதிச்சிடலாம்ங்கிற ஒரு வைராகியம் உங்ககிட்ட இருக்கும். அரசாங்கம் மூலமா வரவேண்டிய சலுகைகள் இன்னைக்கு சுலபமா கிடைச்சு உங்களை சந்தோஷப்படுத்தும். வெளியூர் தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைப்பாங்க. அதை நீங்க கச்சிதமா முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு சீரா இருக்கிறதால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் இருக்கும். பிள்ளைங்களோட எதிர்காலம் பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. வீட்ல மராமத்து வேலைகள் செய்ய நினைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். மனசுல ஒரு பெரிய தைரியம் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கூடும் நாளா அமையப் போகுதுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன உதவிகளை கூட சமுதாயத்துல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாராட்டுவாங்க. அரசாங்கம் மற்றும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூடு பிடிக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் காணாம போயிடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமைக்காக ஒரு அவார்டு அல்லது பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணவரவு தாராளமா வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை இன்னைக்கு சிலருக்கு உண்டாகும். குடும்பத்துல ரொம்ப தெய்வீகமான சூழல் இருக்கும். வீட்ல விசேஷங்கள் நடத்த பிளான் பண்ணுவீங்க. தந்தை வழியிலிருந்து ஒரு எதிர்பாராத பண உதவி கிடைக்கலாம். ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் புதனின் அருள் முழுமையா இருக்குங்க. எதையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நினைப்பீங்க. அதுல வெற்றியும் காண்பீங்க. வெளியூர் தொடர்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பாஸ்போர்ட் விசா தொடர்பான வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆன்லைன் மூலமா தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி பிறக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால சேமிப்பு உயரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலவரம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்வீங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை நிக்கிற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல 80% வெற்றி இன்னைக்கு நிச்சயம். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புதிய ஏஜென்சி எடுக்கிற விஷயத்துல ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால செலவுகளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்துல ஒரு கொண்டாட்டமான சூழல் இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடத்துறத பத்தி பெரியவங்க கிட்ட ஆலோசிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது உற்சாகம் கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்கப் போற நாளுங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப சுலபமா சாதிச்சுக்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வரும். பழைய சரக்குகளை வித்து தீர்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்துல பிள்ளைங்களோட நடத்தையால மனசுல ஒரு சின்ன கவலை வரலாம். ஆனா அதை அன்பால சரி பண்ணுவீங்க. சகோதரர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இன்னைக்கு ஒன்னா உட்கார்ந்து பேசுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான நாளா அமைய போகுதுங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வர திட்டமிடுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. பழைய நண்பர் ஒருவரை சந்திச்சு பழச பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய கஸ்டமர்கள் அதிகமா வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான வேலை சூழல் இருக்கும். மேலதிகாரிகள் உங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கேத்த மாதிரி வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. வீட்ல புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதையும் ரொம்ப யோசிச்சு செய்ய வேண்டிய நாளுங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறமா கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதனால பணத்தை ரொம்ப சிக்கனமா கையாள்றது ரொம்பவே நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை சுமாரா தான் இருக்கும். ஆனா லாபத்துல எந்த குறையும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா வார்த்தைகளை விடுங்க. பணவரவு வந்த உடனே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வாழ்க்கை துணையோக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது புத்திசாலித்தனம். பிள்ளைங்களோட திறமைகளை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. வீட்ல பெரியவங்க உடல்நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசு அளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலகலப்பான நாளா அமைய போகுதுங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ஒரு நல்ல லாபம் பாப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பணவரவு தாராளமா இருக்கிறதால மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. வீட்ல புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும்.
குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும், சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.